ஹலோ மைடியர் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மதுரை தோழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவகாசியிலேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைல் பட்டாசை 90% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குற எலைட் கிராக்கர்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கடை கரெக்டாக நம்ம சிவகாசி டு விருதுநகர் போகிற ரோட்டில் வீரச்செல்லையாபுரம் அப்படின்ற இடத்துல எலைட் கிராக்கர்ஸ்னு லொக்கேட் ஆகிருக்குங்க. வாங்க அந்த கடைக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி பட்டாசு இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குன்றதை பார்க்கலாம். தீபாவளி நைட்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா கலராக வந்து வானவெடிலாம் போகும். ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட என்ன மாதிரி வானவெடி கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது நம்மகிட்ட வந்து 2 பீஸ்லேருந்து 4 இன்ச்சு பைப்பு. இதில் டபுள் பீஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டினே. டபுள் பீஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே வெவ்வேறு தான். அதே இதில் நம்மகிட்ட வந்து மூணு பீஸுமே இருக்குது. 4 இன்ச்சில் 3 பீஸ் இருக்குது. 3மே வெவ்வேறு வெரைட்டி. நயரா ஃபால்ஸ் முன்கொண்டு எல்லாமே வந்துடும். இதில் அதுலேயும் 3 வந்து 2 பீஸ் டபுள் உள்ளது வருதுண்ணே. இதுவும் நமக்கு நல்ல வெரைட்டியோட தான். நல்லா ஹைட், ரொம்ப ஹைட் போகும்ண்ணே. இது நல்லா ஹைட் போகும்ண்ணே. இதே ஃபங்க்ஷன் தான், ஃபங்க்ஷன் கோல்டனு எல்லாமே மிக்சிங்லாம் வந்துடும்ண்ணே. ஆனால் இப்போ வந்து நீங்கள் காம்போவாக காமிச்சிங்க. இப்போ தீபாவளி நைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வெடியாக வெடிச்சு ரொம்ப ஹைட்டாக போய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமே, அந்த மாதிரி தான் வெடியிருக்கானே. இந்த இருக்கலண்ணே நம்மக்கிட்ட. இது வந்து நம்மகிட்ட இருக்குது டின் ஃபவுண்டன்னே. இது வந்து சிங்கிள் ஷாட்டு தான், சரியா? இது நல்லா இருக்கும், நல்லா ஹைட்டு போகும், ஃபங்க்ஷனும் சூப்பராக ஆகும்ண்ணே. இதுலேயே நம்மக்கிட்ட வந்து 7 ஸ்டெப் இருக்குது. 7 ஸ்டெப் வந்து 7 ஒரே பாலில் 7 அடி அடிக்கும்ண்ணே மேலே போய், அதான் 7 ஸ்டெப்பு. இதுவுமே 7மே வெவ்வேறு கலர் தான். இதுலேயே நம்மகிட்ட வந்து டபுள் பால் இருக்குது. இது வந்து டபுள் ஷாட்டு, சிங்கிள் பைப்பில் டபுள் அடி அடிக்கும்ண்ணே. இதில் 2 வாட்டி போகும். ஆமாண்ணே. என்னண்ணே புதுசாக எடுத்து பாட்டிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இதுவும் நம்மக்கிட்ட ஒரு புது குவாலிட்டி தானே. இது வந்து எப்படி இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னு இருக்கும்? இதுவும் ஷாட்டு தான், சிங்கிள் ஷாட்டு தான். இது வந்து 3.5 பைப்பு. இதுவுமே நல்ல ஃபங்க்ஷன், உங்களுக்கு நல்லா ஹைட்டு போகும். நல்லா ஹைட்டு போகும். சரி சரி. நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா அண்ணன் புதுசாக வந்து நீங்களே ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி உங்களுக்கு தானே அன்பே போகுதுன்னு. நான் வந்து ஆர்சிபி ஃபேனு. இப்படி வந்து சென்னை ஜெயிக்கிற மாதிரி கப்ப போட்டுருந்தீங்கன்னா என்னண்ணே பண்ணுறது? இதானே 10x10 ஷாட்டு. இது ஐபிஎல் வெடி தான். எந்த இதுக்குல நாங்கள் போட்டிருக்கோம், எல்லா வெடிக்குமே ஒரே இது தானே. இப்போ இது வந்து எப்படின்னா இந்த ஐபிஎல் வந்து இப்படி ஓப்பனில் வெடிக்குமே, அந்த மாதிரி அதே தானே. இது பேர் ஷட் அவுட் 25 ஷட் அவுட். இது நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப யூனிக்காக தானே இருக்கும். ஓகே. இப்போ வந்து நீங்கள் காமிச்சது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது, பெரியால் வெடிக்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி பட்டாசு இருக்கும்போது சின்ன பசங்க தான் விரும்புவாங்க. அப்படியே சின்ன பசங்க வெடிக்கிற மாதிரி ஒரு யூனிக்கான பட்டாசு அவங்களுக்கா இருக்குண்ணே. அவங்களுக்கு இல்லாமையா இந்த பேட்டு பால்ல இருந்து நாக் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்குவாட் வரைய, குறி பார்த்து அடிக்க கன்னு, பீகாக், இது 5 தொகையோட வரும்ண்ணே. கலர்ஃபுல்லாக கிராக்கிங்களோட வரும்ண்ணே. இப்போ இது வந்து இந்த வருஷம் வந்துருக்க புது கலெக்ஷன். ஆமாண்ணே. ஓகேண்ணே. நம்ம தலைவர் ப்ரொஃபஸர் வெடி இருக்கு, அந்த வெடியை காமிக்காம மற்ற வெடியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த எடுத்து காமிச்சிருவோண்ணே. இதானே பண வெடி தானே. இது வெடிச்சுன்னா அப்படியே பணமா வருமா? ஆமாண்ணே. அப்புறம் இந்த வெடியை வேணா நான் வேலைக்கே போத்தேன் நாளையில இருந்தப்ப. இந்த வாங்கிட்டு போங்கண்ணே, ரேட்டு கம்மி தானே, உங்களுக்கு எட்டு போங்கண்ணே. சரி. ஆனால் நம்ம இப்போ கம்மி மத்தாப்பில் வந்து நம்மகிட்ட வேற என்ன வெரைட்டி இல்லை? கம்மி மத்தாப் நம்மக்கிட்ட வந்து 7ல இருந்துண்ணே 30 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 75 வரையும் நம்மக்கிட்ட இருக்குண்ணே. 7 சென்டிமீட்டர் 75 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குண்ணே. 30ண்ணே. 30ல் ரெட்டு, க்ரீனு, எலக்ட்ரிக்கு கலரு. அதே மாதிரி 15லேயுமே 4 வெரைட்டி இருக்குது. 12லேயுமே 4 வெரைட்டி இருக்குது. 10லேயுமே 4 வெரைட்டி இருக்குதுண்ணே. இது வந்து 50ண்ணே. 50லேயுமே நம்மகிட்ட 4 வெரைட்டி இருக்குண்ணே. இது வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கர்ண்ணே, அதாவது அம்பர்லா. இது வந்து அம்பர்லா ஸ்பார்க்லர்னு சொல்லுவாங்க. இது பண்ணிங்கன்னா அம்பர்லா மாதிரி சுற்றும்ண்ணே. புதுசாக இந்த வருஷம் தானே வந்திருக்குது கலெக்ஷன். 2024 வந்து புது கலெக்ஷன் இது. இப்போ நம்மக்கிட்ட வந்து சக்கரை வந்து எல்லாத்தையுமே நார்மலாக வந்து பிக்கிலேருந்து ஸ்பெஷலு, அசோகா, டீலக்ஸ் வரையும் இருக்குண்ணே. நம்மக்கிட்ட வந்து 4x4 வீலு. இது வந்து விஸ்சக்கரம் சவுண்டோட, ஃபுல் விஸ்லிங் சவுண்டோட வருது. அடுத்து வந்து ஸ்பின்னர்லேயேவும் ஸ்பின்னர்னு இருக்குண்ணே. இதெல்லாம் டைமிங் நல்லாயிருக்கும். இதுலேயேவும் ஸ்பின்னர் டீலக்ஸ்னு ஒன்று இருக்கும், இதுவும் டைமிங் நல்லாயிருக்கும். இது வந்து 6 பீஸு, இது வந்து 10 பீஸ் உள்ளதுண்ணே. நம்மக்கிட்ட வந்து புஷ்வானத்தில் வந்து பிக்கிலேருந்து ஸ்மாலு, ஸ்பெஷலு, அசோகா, டீலக்ஸு, கலர் கோட்டி எல்லாமே இருக்குண்ணே. ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டன் நம்மகிட்ட இருக்குண்ணே. ட்ரை கலர். அப்புறம் வந்து ஃபவுண்டன் ஐட்டத்தில் வந்து மகிழ் டபுள்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்குண்ணே. இது வந்து ஆக்சுவலாக டபுள் ஃபங்க்ஷன் ஃபவுண்டன் மாதிரி வந்து மேலே போய் ஷார்ட்டாக வெடிக்கும்ண்ணே. அடுத்து
மைலவ் இதுவும் ஃபவுண்டன் ஐட்டம் தானே. இது உள்ளே வந்து 4 கலரு ஃபவுண்டன் இருக்கும்ண்ணே. 4 வெரைட்டியாக கலர் இருக்கும். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட சிஸ்லிங் இது வந்து ஆக்சுவலாக டிஜிட்டல் வாலா ஃபவுண்டன் தான் அது. ஒரு 1000 வாலா கூடிய ஃபங்க்ஷன் என்ன இருக்குமோ அதில் இருக்கும்ண்ணே. இதில் அடுத்து வந்து நமக்கு வாட்டர் ஃபால்ண்ணே. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக தான். உள்ளே நம்ம கை வச்சாலும் எந்த ஒரு டேமேஜ் யாருக்குமே ஹீட்டு எதுவுமே அப்சர்வ் ஆகாதுண்ணே. எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்காகவே போட்டிருக்காங்கண்ணே. இது சிவகாசி ஸ்பெஷல்ண்ணே. இது பென்சில் தான். இது இப்போ புதுசாக வந்து பெரிய பென்சிலாக போட்டிருக்காங்க. இது கிராக்லிங் ஃபங்க்ஷன். இது அடுத்து வந்து திங்ஸ் இதுவும் ஃபவுண்டன் ஐட்டத்தோடு தான். இதுவும் நல்ல ஒரு ஃபங்க்ஷனு இதோட தான் இருக்கும். ஃபவுண்டன்லேயே இது ஒரு வெரைட்டியாக இருக்கும். 2 கலர் இது பண்ணுறதுக்காக 2 வெரைட்டியாக போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாப்கார்ன் ஃபவுண்டன் தான். இதுவும் கிராக்லிங் தான் இதுவும். அடுத்து வந்து நம்மக்கிட்ட வந்து 12 ஷார்ட் இருக்குது. லூனி டியூன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து சின்சன்னே. இது சின்ன பிள்ளைங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காங்கண்ணே. இந்த மாதிரி வெரைட்டியான கிராக்கர்ஸ் வாங்கினா நம்ம எலைட் கிராக்கர்ஸ்க்கு வாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா விருதுநகர் டு சிவகாசி மெயின் ரோட்டில் இருக்கிற வீரச்செல்லியாபுரங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து வாங்க முடியலாட்டியும் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து www.elitecrackersivagasi.com. எலைட் கிராக்கர்ஸ் வந்திருக்கோம். சரி, நம்ம அண்ணன்ட்ட வந்து சிவகாசியோட சில பெருமைகளையும் சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம கடையில் வந்து என்னென்ன யூனிக்கான பட்டாசு இருக்குது, ஸோ அது வந்து நம்ம கடையில் மட்டும் என்ன யூனிக்காக கிடைக்கிது அப்படின்றத பற்றியும் அண்ணன் டீட்டெயிலாக சொல்லுவார். வாங்க. நம்ம சிவகாசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கே தெரியும். என்னென்னா பட்டாசு நகரம், குட்டி ஜப்பான்பாங்க. சிவகாசியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஏரியாவுக்குள்ளே போனீங்கனாலே எப்படி இருக்கும்னா வீடு எந்த அளவு இருக்கோ அதே அளவு சின்ன கம்பெனிகள் இருக்கும். அது வந்து பட்டாசு சம்மந்தப்பட்டது பிரிண்டிங்காக இருக்கும், இல்லைனா பேக்கிங் ஐட்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்கும் சிவகாசியில். இது வந்து ஒரு குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. சிவகாசி முழுக்க உழைப்பாளர்களால் உருவான ஒரு நகரம். கிட்டத்தட்ட இந்த பட்டாசு உருவாகி 100 வருஷம் ஆயிடுச்சு. 1923 இந்த பட்டாசு வந்து மொத தீப்பெட்டிக்காக போயிட்டு வந்தாங்க. ஐயனாடாரும்